இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குளத்துக்கு மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம். ஆனால் மீன் மட்டும் கிடைக்கவே இல்லை. கொஞ்ச நேரமாக ட்ரை பண்ணிருக்கோம், கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய ஒரு சம்பவம் தான் கிடச்சிச்சு. என்னன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கொஞ்ச நேரமாக போட்டுகிட்டே இருந்தோம் சூண்டையை, எதுவுமே மாட்ட மாட்டேங்குது. கொஞ்ச நேரமாக போட்டு பார்க்குறோம், எதுவுமே கிடைக்கலையா. அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று கிடச்சிச்சு. அதுதான் பெரிய ஒரு தவளை, சரியான பெருசு. நாங்கள் தவளை பொம்மையை எடுத்து சூண்டையில் எடுத்து போட்டதும் பெரிய ஒரு தவளை மாட்டிக்கிச்சு. ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அவ்வளோ பெருசு. நான் இந்த மாதிரி பெரிய தவளையை நான் பார்த்ததில்லை. இந்த தவளை கிடா தவளைன்னு சொன்னாங்க. என்ன தவளைன்னு எனக்கு தெரில, கரெக்டாக தெரில. உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அந்த பல போராட்டத்துக்கு அப்புறம் அது வாயிலேருந்து அந்த சூண்டை எடுத்துட்டோம். கையில் வச்சு விளையாடிட்டு இருந்தேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கீழே கடந்த பழத்தை நம்ம எடுத்து சாப்பிட போகிறோம். கம்பளி மேசை தான் இது பழத்துக்கு பேர். ரோஸ் கலரில் இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல. கீழே கிடந்துச்சு. நல்லா இருக்குமா? நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சாப்பிட்டு வரலாம். சரி, கீழே கிடந்ததெல்லாம் குளத்தை ஒதுக்கி போட்டுரும். ஏன்னா யாராச்சும் இதை பறித்து வச்சதா கூட இருக்கலாம். நம்ம தப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டு அதனால் குளத்தில் தூக்கி போட்டோம். கைஸ், நல்லா தான் கைஸ் இருக்கு. வாவ், நைஸ் கைஸ், நல்லா இருக்கு. சரி, யாராச்சும் சாப்பிட்டு போட்டால் அவ்வளோதான், நீ செத்துருவ. இஜிதன குரங்குமே இருக்கான். கம்பளி மெசை கைஸ், கம்பளி மெசை. கைஸ், கோயில் குளத்துலேருந்து யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களெல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிடாதீங்க. கீழே கிடந்த பொருள் இதனே ஒரு அட்ரஸு நல்லா தான் இருக்குது கைஸ். இதுதான் கீழே கிடந்ததாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. இவங்க கேட்டு மாட்டுறதெல்லாம் சேர்ந்து மாட்டோம். ஞான் போனால் எல்லாத்தையும் காட்ட சொல்கிறேன்னா, இப்போ மாட்டினா நான் மட்டும்தான் மாட்டுவேன். எல்லாரும் மாட்டணும், அடி வாங்க, எல்லாரும் அடி வாங்கணும். அதனால தான் எல்லாரும் வாங்கணும். என்ன 2 பேரும் வருவாங்க, அவங்களும் அடி வாங்கணும். சரியா? யாராச்சும் பார்த்து, நம்ம ஊரில் உள்ளவங்க யாராச்சும் பார்த்து, இது நான் பறித்து வச்ச பழம், நீ எப்படிடா திருட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துட்டா நம்ம ஆதாரம் வேணும் இல்லை, யாரெல்லாம் இருந்தாங்க. அதுக்கு தான் அது. இவன் தான் மெயின் ஆளு. இவன் தான் படத்தை திருடிட்டு வந்தது ஆளு. நாங்கள் மட்டும் இல்லை, இவனும் உண்டு. அதுக்கப்புறம் தவளை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தவளை ஒன்று கிடச்சிச்சு, பச்சை தவளை, குட்டி பச்சை தவளை. அதுவும் ஒரு மீடியம் ஸ்டேஜ் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் அது பிடிச்சவங்க வந்து நான் மூஞ்சியில் வீடியோ எடுத்துருக்கேன், மூஞ்சி மேலே காட்டிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வாயிலேருந்து கொழுவை எடுத்து பைக்கொலை போடலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது தலைவன் வேறு பையை பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரமாக பிரிச்சுட்ருக்கான். அந்த தவளை வேறு நம்மளே பார்த்துட்டு இருந்துச்சு. பிரிக்கிறான் பிரிச்சுட்டே இருக்கான். அடுத்து ஃபைனலி உள்ள நம்ம பைக்கொள்ளாடி போட்டோம். பைக்கோலை போட்டுட்டு என்ன உருட்டுறான் பாருங்க, உருட்டு கட்டமாய் உருட்டுறான். பல போராட்டத்துக்கு அப்புறம் அடுத்து இன்னொரு தவளை கிடச்சிச்சு. அது கொஞ்சம் சின்ன தவளை தான். கரைக்கு மேலே எடுத்தது தான் உண்டு. என்ன ஓட்டம் ஓடிச்சு தெரியுமா? ஃபைனலி அதையும் பிடிச்சி, எப்படியோ கஷ்டப்பட்டு பிடிச்சி போராடி அதையும் பைக்கோலை போடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டோம். ஆனால் அது ஒரு சின்ன தவளை தான், ரொம்ப சின்னது. அது அப்படியே பைக்கோலை போட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் தவளை மாட்டுமான்னு ட்ரை பண்ணி பார்த்தோம், எதுவுமே கிடைக்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் தவளை கூட இருந்து விளையாடிட்டு இருந்தோம். சவுண்டு போடுறாடி தம்பி. பாவம் ரெடி. அது குழந்தை குட்டி, புருஷன் பொண்டாட்டி, புருஷனாக இருக்கலாம், பொண்டாட்டியாக இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பா மக்களாக கூட இருக்கலாம். நான் வச்சுட்டு காமெடி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறப்பான். அவன் குடும்பத்தில் 2 பேர் கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தனியாக பிடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு வச்சோம். ஒரே குடும்பமா? இல்லை இல்லை, எல்லா தவளையும் ஒரே குடும்பம் தான். இது தவளை குடும்பம், தவளை குடும்பம். தேடிக்கொண்டே இருந்தேன், இதுவரை கிடச்சிட்டாங்க. 5-6 ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம். ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ண கொஞ்ச நேரமாக போட்டு பார்க்குறாரு. ஒரு தவளை குடும்பமும் கிடைக்க மாட்டேங்குது.
அடுத்த ஸ்பாட்டுக்கு போக போகிறோம் கைஸ். அதில் அப்பவே அதில் அசைஞ்சிட்டாடா என்ன கிடக்கும் அங்கே அதான் கிடக்கும். சவுண்டு போடுறாடி தம்பி சவுண்டு போடுறான் பார்த்தீங்களா? வண்டாட்டின்னு கத்துறான். வாங்க அடுத்த பிளேஸ் போகலாம். அடுத்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அது பெரிய இடமா? அது ஒரு குளம். ஓ, இதில் ஒரு பெரிய ஒரு குளம் உண்டு, அதுவா? அதுக்கு எந்த பெரிய கிணறா? சரி, ஓகே. ஒருத்தனை விட்டுட்டு நம்ம வந்துட்டோம். அவன் வர திட்டிகிட்டே இருப்பான். அவனை தண்ணி பிடிக்க போக சொன்ன இடத்துல நாங்கள் வந்துட்டோம். இப்போ அவனை தான் கூட்டிகிட்டு வர வைக்கும் போகிறான். நாங்கள் அடுத்த ஸ்பாட்டுக்குள்ளே போகிறோம். கிணறு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா கிணற காணல. ஆனால் கிணறு மட்டும் அடையாளம் மட்டும் இருக்குங்க பாருங்க. வட்டு இருக்குது பாருங்க, தெரியுதா? பார்த்தா அடுத்து இன்னொரு குளமும் ஒரு கிணறு இருக்குது. இங்கே அந்த கிணறா? சரிப்பா, இப்போ இந்த கிணறுக்கு போகிறோம். அடுத்த குளத்துக்கு வந்து திரும்பவும் சூண்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு தவளை வந்து கடிச்சிச்சு, ஆனால் மாட்ட மாட்டேங்குது. கொஞ்ச நேரமாக அதுதான் போராடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கடிச்சிட்டு வரவே மாட்டேங்குது. அதுக்கப்புறமும் இந்த இடத்துல கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு தவளை ஒன்று கிடச்சிச்சு. அதுவும் ஒரு பெரிய தவளை தான். அதான் எடுத்து இப்படி காட்டிகிட்ருக்கோம். அதையும் எடுத்து ஃபைனலி நம்ம பைக்குள்ளே போட்டுட்டோம். ஆனால் இதுவும் கொஞ்சம் பெரிய தவளை தான், பச்சைன்னு இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் பச்சை தவளையை பிடிச்சி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம நத்தையை வெட்டி நம்ம ஊக்கில் கொறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் மீன் கிடைக்கும்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் மீனே கிடைக்கவில்லை. அதுக்கப்புறமா இன்னொரு தவளை ஒன்று மாட்டிச்சு. அதுவும் கொஞ்சம் மீடியமான ஸ்டேஜ் தான். அதை தொட்ட உடனே ஒரு துள்ளி குதிச்சு ஓடும் பாருங்க. என்ன ஓட்டம் ஓடிச்சு தெரியுமா அந்த தவளை? ஃபைனலி அதையும் பிடிச்சி நம்ம பைக்குள்ள போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் நிறைய நாங்கள் கிடச்சிட்டே இருந்துச்சு. பாதி சின்னதாக இருந்துச்சு. அதுக்காக ஃபைனலி அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இவன் ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கான், ஒரு காலை கடுப்பேத்திட்டு. இந்த குளத்தை எப்போ ஒருக்கா பார்த்துருக்கோம். அங்கண்டு அது அந்த இதுக்கு இதுக்கு முன்னாடி இங்கே கிரிக்கெட் விளாடி இருக்கும் இந்த குளத்துக்கு உள்ளாடி, தண்ணி இல்லாத நேரம். அப்புறம் புது குளத்துக்கு வந்து மீன்லாம் அடிச்சிட்டு இருந்துச்சு. நாங்களும் சூண்டை போட்டு பார்த்தோம், ஏதாச்சும் தவளை மீன் ஏதாச்சும் மாட்டுதா அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நேரம் போராடியும் எந்த மீனும் கிடைக்கவில்லை. சரி, அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அடுத்த கிளம்பிட்டோம். எங்கே போகிறேன்னா, எந்த குளம்? புது குளம் குளத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. பேரை கேட்டால் புது குளம் சொன்னாங்க. ஆனால் பழைய குளத்தமாக இருக்குது கைஸ். பாருங்க, நாத்தம் பெரிய நாத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் கட் பண்ண தவளையை எடுத்து நம்ம மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு க்ளீனாக கழுவிட்டு இருந்தோம். மஞ்சள் பொடி எதுக்கு போட்டோம்னா, நம்ம ஏதாச்சும் கிருமிகள் இருந்துச்சுன்னா அழிச்சு போகிறதுக்காக தான் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு, மஞ்சள் பொடி, மிளகு, சிக்கன் மசாலா எல்லாமே போட்டு நம்ம விரவிட்டு இருந்தோம். இப்போ விரவிட்டு இருக்கோம். விரவிட்டு உப்பு இருக்கான்னு பார்க்கணும்னா எப்படி பார்க்குறதுன்னா, இப்படி தான் நக்கி பார்க்கணும். உப்பு இல்லை கைஸ். நக்கி பார்க்காதானாங்க, நானும் நக்கிட்டேன். இப்போ சொல்றாங்க எதுக்கு தான் நக்கி பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலி நம்ம தவளை சில்லி ரெடி ஆயிடுச்சு. சரி, சாப்பிடக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ தான் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எலுமிச்சை பழம் பிழிஞ்சு ஊற்றுறோம். இனி சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு. புதுசாக ஃபஸ்ட்டு டைம் நான் ட்ரை பண்ணுறேன் தவளை ஃப்ரை எப்படி இருக்குன்னு.
சாப்பிட்டு பார்க்கலாம். சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. சிக்கன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நானும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நல்லா தான் கைஸ் இருக்கு. ஜெஃப்ரி எப்படி இருக்க? சூப்பராக இருக்கு அண்ணா. மாடு மாணிக்கம் பிரியாணி சொல்லுங்க. நமக்கு தவளை இல்லை சார். காலி ஆயிடுச்சு கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.